ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமிaariworld. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹியூமன் ஃபேஸ் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு குழந்தையோட பிக்சரை அதாவது ஃபோட்டோவை பென்சில் ட்ராயிங்காக மாற்றி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். A4 ஷீட் சைஸுக்கு தான் நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கிறேன். இதை இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே நம்ம இந்த ஹியூமன் ஃபேஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அவுட்லைன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கிறோமோ அங்கே எல்லாமே நம்ம அவுட்லைன் போட்டுக்கணும். இதுக்கு நான் பிளாக் கலர் சில்க் த்ரெட் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக நாட் போட்டு எடுத்திருக்கிறேன். நீடில் த்ரெட் நீடில் எடுத்திருக்கிறேன். அயன் நீடில் தான் எடுத்திருக்கிறேன். இந்த அயன் நீடிலுக்கு எந்த சைஸும் கிடையாது. லோக்கல் பிராண்டு தான். நீங்கள் டியூலிப் பிராண்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அவுட்லைன் கொடுக்கறது நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. எங்கேருந்து வேணாலும் நம்ம அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் நம்ம எங்கெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு மேலே நம்ம இந்த பிளாக் கலர் சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுதான் அவுட்லைன். இந்த அவுட்லைன் கொடுக்கறது நம்ம ப்ரௌன் கலர் த்ரெட்டாலையும் கொடுத்துக்கலாம். இந்த அவுட்லைன் கொடுக்கறதுனால அது ரொம்ப ஹைலைட்டிவாக காமிக்கும் நம்மளோட பிக்சரை. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். இந்த பிக்சர் ஃபுல்லாகவுமே நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். இனி ஃபேஸ் ஃபில் பண்ணலாம். ஃபேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஃபேஸை ரெண்டாக டிவைட் பண்ணி சென்டரில் இருந்து ஹாஃபாக நம்ம காம்போ ஸ்டிச் கொடுத்து நம்ம ஃபில்லிங் கொடுத்தோம். இப்போ நம்ம மேட் ஃபில்லிங் கொடுத்து இந்த ஃபேஸை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபேஸை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஹாஃபாக நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ ஃபில்லிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கின் டோனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கின் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இது டபுள் பெல் பிராண்டு ஷேட் நம்பர் 49 நல்லாயிருக்கும் இந்த ஃபேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம போடுற ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்கின் டோன் ஈவனாக கிடைக்கும். நம்ம ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்லாண்டிங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீட்டாக இருக்காது. நம்ம மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாங் செயின் ஸ்டிச்சாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே லாங்காக 4 லைன்ஸ் நம்ம மேலேருந்து கீழே இருந்து மேலே அதே இடத்துல எந்த இடத்துல பஞ்ச் பண்ணமோ அதே இடத்துல 4 லைன்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் லைன் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சோட சென்டர் பேஸ் பண்ணி பின் பண்ணி நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மேட் ஃபில்லிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த மேட் ஃபில்லிங் இந்த ஹியூமன் ஃபேஸ் ஒர்க்குக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மேட் ஃபில்லிங்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம 3 to 6 லைன்ஸ் வரைக்கும் நம்ம மேட் ஃபில்லிங்க்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அந்த மேட் எஃபெக்ட் அது கிளியராக கொடுக்காது. மேக்ஸிமம் 3லேருந்து 6க்குள்ளே அந்த லைன்ஸ் வர்றது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட் ஃபில்லிங் தெரியாதவங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்குறோம். நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நானும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 4 லைன் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். 4 லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டோம்ல அந்த செயின் ஸ்டிச்சோட சென்டரில் பின் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் இந்த இருக்குது, இதோட சென்டரில் நம்ம பின் பண்ணுறோம். இனி இது மாதிரியே நம்ம 4 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அது இப்போ நம்ம எந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்கிறோமோ அதே இடத்துல நெக்ஸ்ட் லைனும் பின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுதான் மேட் ஃபில்லிங். இந்த மேட் ஃபில்லிங் டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதே மாதிரி இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவுமே ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த நோஸ் பார்ட்டை பாருங்கள், ப்ளேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே நம்ம மேட் ஃபில்லிங் ட்ரை பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம தாம்பு ஸ்டிச் ட்ரை பண்ணிக்கலாம்.
தாம்பூ ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து நம்ம தாம்பூ ஸ்டிச்சே போட்டு நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. இந்த இடத்துல இப்போ நான் வந்து தாம்பூ ஸ்டிச் கொடுத்து தான் ஃபில் பண்ண போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து மேட் ஃபில்லிங் கொடுத்து முடிச்சாச்சு. இனி இந்த கண்ணுக்கு மேலே உள்ள இந்த பார்ட் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் ஃபில் பண்ணும்போது நம்ம அதே டைரெக்ஷனில், அதாவது நம்ம ஐஸ் வந்து என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குதோ அதே டைரெக்ஷனில் அதே ஷேப்பில் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும். அப்போ தான் அது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். எந்த விதமான அந்த நாட் அந்த மாதிரி எந்த இடைவெளியும் இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணி முடித்தாச்சு. இந்த கண்ணுக்குள்ளே ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஒயிட் பால் மாதிரி இருக்கும்ல, ஒரு ஃப்ளாஷ் இருக்கிற மாதிரி, அதுக்காக இதே ஸ்கின் கலர் த்ரெட்லேயே நான் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த ஒயிட் கலர் பார்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இது நாட் போடும்போது வெளியில் தெரியாத அளவு நம்ம வந்து நீட்டாக நாட் போட்டு அந்த த்ரெட்டை வந்து உள்ளே இழுத்துக்கணும். இனி வந்து இந்த ஐ பாலில் இருக்கிற அந்த பிளாக் கலர் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவும் சர்க்குலர் மோஷனில் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. லெஃப்ட்லேருந்து ரைட் போயிட்டு திருப்பி ரைட்லேருந்து திருப்பியும் லெஃப்ட் வரணும். ரவுண்டாக நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் கேப்பு விழும். அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கருவிழி வந்து நம்ம ஃபில் பண்ணி முடித்தாச்சு. இனி வந்து அந்த ஐப்ரோ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது எப்போவுமே இந்த ஷார்ப் எட்ஜில் இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுவுமே அப்படி தான், சர்க்குலர் மோஷனில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. லெஃப்ட்லேருந்து ரைட் அல்லது ரைட்லேருந்து லெஃப்ட் போயிட்டு திருப்பியும் அங்கேருந்து இங்கே வர்றது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறேன், திருப்பி ரைட்டில் இருந்து மறுபடியும் லெஃப்ட். இந்த இதில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் இங்கே வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கலாம். ஐஸ் பார்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணி முடித்தாச்சு. இனி வந்து லிப்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லிப்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெட் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். சில்க் த்ரெட் தான், டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லிப்ஸை வந்து அவுட்லைன் கொடுத்துருக்குறோம் இல்லை, அதை சுற்றி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பொட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். பொட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரவுண்டாக ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னு சொன்னால் பென்சிலால் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டாக அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கன்னத்தில் வைக்கிற பொட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த ட்ரெஸ்ஸோட பார்டர் லைன்ஸ் வருதில்ல, இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் லைன்ஸுக்கு வந்து நான் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியாதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பார்டர் லைன்ஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். எப்போவுமே ஃப்ளாட் லோட் ஸ்டிச் கொடுக்கும்போது ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. 1/2 சென்டிமீட்டருக்கு ஜாஸ்தியாக நம்ம கொடுக்கும்போது அந்த த்ரெட்டெல்லாம் லூஸ் ஆகி கேப் தெரிய ஆரம்பிச்சிரும். அதனால தான் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸ் ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிறது கிளியராக புரியும். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்குறீங்க. அப்படி இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இங்கே பாதி ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து பேட்டர்ன் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டேன். இது வந்து நான் வீடியோ எடுக்கலை. இந்த பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈவனாக லைன்ஸ் போட்டுக்கணும். நம்ம எங்கே எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோமோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். த்ரெட்டை மேலே எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி மேலே உள்ள லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இழுக்கிறோம். அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம்ல, அது மாதிரி மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி கீழே எடுக்கிறோம். திருப்பி பக்கத்தில்
திருப்பி மேலேருந்து கீழே இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைனில் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த ஸ்டிச் வந்து பாக்ஸாக தெரியும். அந்த பாக்ஸுக்கு சென்டர்லேயே நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம்ல, அது மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் இந்த வீடியோவும். நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ட்ரெஸ் வந்து ஒரு நெட் எஃபெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் பேட்டர்ன் ஸ்டிச்சில். இந்த போக்கு வந்து நடு சென்டரில் இருக்கிற அந்த பிங்க் கலர் வந்து நான் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இந்த அவுட்லைன், இந்த போவோட அவுட்லைன் வந்து டார்க் க்ரீன் கலரால் நான் 2 லைன்ஸ் அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். இனி சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த போவோட இந்த பார்ட்டும் நான் வந்து பிங்க் கலர் தான் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. நான் வந்து அந்த போவுக்கு வந்து தாம்பூ ஸ்டிச் தான் கொடுத்துருக்குறேன். நடு சென்டரில் அந்த போவோட சென்டரில் வந்து லைட் க்ரீன் கலர் கொடுத்துருக்குறேன். இனி வந்து நம்ம கண்ணோட அந்த ஐ லேஷஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொடுத்து தான் ஃபில்லிங் கொடுக்குறேன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஐஸ் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, டவுட் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த செயின் பார்ட்டு தவிர மிச்சம் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த செயின் பார்ட்டுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன், கோல்டன் கலர் ஜரி த்ரெட். இதுக்கு வந்து நான் பேக் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்குறேன். பேக் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த டாலர் பார்ட்டுக்கு வந்து லக்ஷ்மி காயின் எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஸ்மால் சைஸாக எடுத்துருக்கிறேன். இந்த லக்ஷ்மி காயினை வந்து நீடிலுக்குள்ளே விட்டுக்கலாம். நீடிலுக்குள்ளே விட்டுட்டு இந்த நீடிலில் இருக்கிற ஹூக் பார்ட்டால் அந்த த்ரெட்டு அந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம வந்து அந்த லக்ஷ்மி காயினை லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் செயின் ஸ்டிச்சால் அந்த செயின் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் எந்தெந்த ஸ்டிச் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேனோ அந்த ஸ்டிச் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய ஹியூமன் ஃபேஸ் ஆர்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரியே உங்களோட குழந்தைங்களோட பிக்சரை இதே மாதிரி ஃபேஸ் ஆர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குழந்தைங்களோட பிக்சர் அல்லது மேரேஜுக்குள்ளே ஃபோட்டோ இல்லை உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து செயின் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து நம்ம மேட் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபேஸில் பாருங்கள், திட்ட எவ்வளோ அழகாக மேட் ஃபில்லிங்கோட எஃபெக்ட் தெரியுதுன்னு. இந்த ஹேருக்குமே நம்ம வந்து மேட் ஃபில்லிங் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மேட் ஃபில்லிங் கொடுத்துட்டு இடையில ஏதாச்சும் கேப் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.